முறை கட்டினா 1 இயர் ஃபுல்லாக ஃப்ரீ இல்லையா? பிச்சையாக எடுக்கிறீங்க நீங்களாம். எங்கள் பிரச்சனையை போய் பேசுங்கன்றதுக்காக உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு அவைக்கு அனுப்புனா 2 ஃபாஸ்டாக் கொடுங்க. எப்படி இருந்தாலும் எம்எல்ஏ காருக்கு ஃப்ரீப்பா. இப்போ எதுக்கு 2 இன்னொரு கார் கட்ட முடியாதா? நீங்கள் புத்தி எப்படிப்பட்ட புத்தியாக இருக்குது தெரியுதா? இதுக்கு அவங்களெல்லாம் ஓட்டு போட்டு அனுப்பிச்சோம். இந்த திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் வேலு போன்றவர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்ததற்கு அவமானப்பட வேண்டும். மினிமம் 50,000 கோடி இருக்கும் தம்பி. எத்தனை காலேஜ்? ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ்லாம் வச்சுக்கிட்டு சிங்கப்பூருக்கு போறாரு ட்ரீட்மெண்ட்டுக்கு. சார், இப்போ சட்டமன்றத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகம் ஏன் அந்த மேகதாதுவில் அணைக்கட்டு விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவில்லைன்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு இவங்க தரப்புலேருந்து யாரும் சரியாக பதில் சொல்லலை. என்ன ரீசனுக்காக நாங்கள் கூட்டலை, ஏன் கூட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. ஸோ இப்போ அது கேள்வி முடிஞ்சிருச்சு. இப்போது முதல்வர் தலைமையில் அந்த தொகுதி வரையறை இருக்குல்ல, டீலிமிட்டேஷன், அது தொடர்பாக அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் கூட்ட போகிறாங்க. இது திமுகவுக்கு செக் வைக்கிறதா? லைக் நீங்கள் மேகதாதுல எங்களை செக் வச்ச மாதிரி நான் உங்களுக்கு செக் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். தாராளமாக அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று, இப்படித்தான் இந்த பொலிட்டிக்கல் கேம் ஆடணும். இன்னொன்று, எல்லாருக்கும் தெரியும், இந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை திமுக எதிர்த்து வாக்களிக்க போவது இல்லை. ஆனால் ஒரு 3 மாதம் முன்னாடி வரைக்கும் அதில் எதிரான நிலைப்பாடு தான் கொண்டு வந்தாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் ஞாபகம் இருக்கா இல்லையா? தீ பரவட்டும்